இங்கே ஒரு பொண்ணு புதுசாக ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பா. இப்போ ஒரே ஒரு பெஞ்ச் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு அந்த கிளாஸோட ஒரு டான் பையன் தான் உட்காந்துருப்பான். அந்த பையனுக்கு பக்கத்தில் தான் போயிட்டு உட்காந்துருப்பா. அந்த ஸ்கூல்லேயே இவன் தான் பெரிய டான் மாதிரியும், எல்லா பொண்ணுங்களையும் இவன் பின்னாடி சுற்றுற மாதிரியும், எந்த பொண்ணு வேணாலும் ட்ரை பண்ணி ஈஸியாக வந்து மடக்கிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆணவத்தில் தான் சுற்றிட்டு இருப்பான். இவன் என்ன பெரிய இவளா, இவகிட்ட கொஞ்சம் நம்ம பேசணும்னா நம்ம வழிக்கு வந்துடுவா அப்படின்ட்டு பேசுகிறப்போ வந்து அந்த பொண்ணு மதிக்க கூட மாட்டேங்கிறா. பேனாவை தூக்கி போட்டுடுறா, புக்கை தூக்கி அடிச்சிடுறா. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவா. அந்த பையன் மறுபடியும் சும்மா விடாம அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு தான் தொலை பண்ணிக்கிட்டே இருப்பான். என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அந்த பொண்ணு வந்து அப்படியே சைலண்டா போற மாதிரி போயிருப்பா. என்னை பார்த்து பயந்துட்டா போல இருக்கு அப்படின்ட்டு அவனும் வந்து ரொம்ப நக்கலா சிரிப்பான். இப்படி திரும்பி அந்த பொண்ணு எட்டி உதச்சி அங்க தொடக்கிற ஒரு குச்சி இருக்கும், அதை தூக்கி டமால்னு மண்டை மேலே போட்டு உடச்சிருவா. அடுத்ததா இவனை அடிச்சு புக்கெல்லாம் நம்ம கிழிச்சிட்டோமே அப்படின்ட்டு அந்த புக்கை பார்த்துக்கிட்டே போயிடுவா. இப்போ இவனுக்கு வந்து செம்ம கோவம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்ட்டு எப்படியாச்சும் இவ்வளோ பழி வாங்கிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு பந்தயம் மாதிரி கட்டியிருப்பான். என்னன்னா இப்போ என்னை அவள் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினால அவளே வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவா, நான் வந்து எல்லாரும் முன்னாடி ரிஜெக்ட் பண்ணுவேன், இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு நீ அப்படின்னு சொல்லியிருப்பான். அவள் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கிறாளே, கண்டிப்பாக அவளாம் வந்து சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறப்போ, எப்பேற்பட்ட பொண்ணாக இருந்தாலும் என்னால் வந்து ஈஸியாக லவ் பண்ணுறேன்னு சொல்ல வச்சிட முடியும், அதனால் நீ பாரு அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட சும்மா பேசலான்ட்டு போனாலே வந்து அந்த பொண்ணு மதிக்க கூட மாட்டேங்கிறா. அப்படிதான் ஒரு நாள் இப்போ அவன் வந்து காஃபி கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பான். காஃபிலாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருப்பா. பரவாயில்ல குடி அப்படின்னு சொல்கிறப்போ மறுபடியும் மூஞ்சில தண்ணி எடுத்து ஊற்றிடுவா. நீ திமிர்லி ஆடிக்கிட்டு இருக்க, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பாரு நீயே வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இவன் பண்ணுறதுல வந்து மற்ற பொண்ணுங்களாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து மதிக்க கூட மாட்டேங்கிறா. இந்த பொண்ணு வந்து எப்படியாச்சும் பழி வாங்கிடணும், இவளை வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது தான் இவனோட எண்ணமே. இந்த பொண்ணு லவ்வெல்லாம் பண்ணல, எல்லா பொண்ணுங்களுமே இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் கூட மதிக்காம ரொம்ப ஆட்டிடியூடாக திமிரா இருக்கிறது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை எல்லாரும் முன்னாடியே நான் ப்ரப்போஸ் பண்ண வைப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவனே இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் எல்லாரும் முன்னாடியும் பண்ணியிருப்பான். எப்படி எல்லாரும் முன்னாடியே நான் வந்து அவளை ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு பந்தயம் கட்டியிருந்தானோ அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவா. நம்ம தான் ஸ்கூல்லேயே இவ்வளோ பெரிய டான், நம்மலாம் ப்ரப்போஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸில் தான் அவனும் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதே தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஃப்ளவர் பொக்கே எல்லாம் வாங்கி அப்படியே வீசி தூக்கி அடிச்சிருவா. எத்தனையோ பொண்ணுங்க பின்னாடியே சுற்றுவாங்க, ஆனால் அவங்க யாருமே கண்ணுக்கு தெரியல, அவங்க யாருமே பிடிக்கல. வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான்.